ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு நம்ம இந்த வீடியோவில் பிளெயின் பிரியாணி அல்லது குஸ்கா தான் செஞ்சு காட்ட போகிறோம். இந்த பிளெயின் குஸ்கா வந்து உங்களுக்கு எல்லா பிரியாணியோட அடிப்படையே இதுதான். இந்த ஒன்று குஸ்கா செய்ய தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி எல்லா பிரியாணியுமே செஞ்சிடலாம். இதை நாங்கள் குக்கரில் எப்படி குழையாமல் செய்யலாம்ங்கிற இதைத்தான் இன்னைக்கு செஞ்சு காட்ட போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இதுக்கு வந்து நம்ம 1 கப் போல் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கோம். நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா யூனிட் ரைஸ்ன்னு விற்கும், அதுவும் எடுத்துக்கலாம். அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா கழுவிக்கோங்க. ரொம்ப அழுத்தி கழுவாதீங்க, லேசாக வந்து கழுவிக்கோங்க. அழுத்தம் கொடுத்து கழுவுனீங்க அப்படின்னா உங்களுக்கு அரிசி வந்து உடையும். அதனால் லேசாக கழுவிக்கோங்க. கழுவிட்டு அதை வந்து ஒரு 10 நிமிஷம் போல் நீங்கள் வந்து ஊற வைங்க தண்ணியில். 10 நிமிஷம் ஊறின பிறகு அதை தண்ணியை வந்து வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. அரிசி வந்து ஒரு 30 நிமிஷத்துக்கு மேலே வந்து வடித்த பிறகு அப்படியே இருக்கக்கூடாது. அதனால் அதுக்குள்ளே நம்ம வந்து செஞ்சிடணும். இப்போது நம்ம குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் சில ஸ்பைசஸ்லாம் நம்ம வந்து சேர்க்க போகிறோம். இதெல்லாம் சேர்த்தா தான் நமக்கு வந்து குஸ்கா நல்லா மணமாக இருக்கும். அதுக்கு 2 துண்டு பட்டை, ஒரு அன்னாசிப்பூ, 2 துண்டு கிராம்பு, ஜாதிபத்திரி, பிரிஞ்சி இலை இதெல்லாம் வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். இதெல்லாம் வந்து தாளித்த பிறகு 2 பெரிய வெங்காயம் நல்லா நீட்டு வாக்கில் நல்லா மெல்லிசாக நறுக்குனதை சேர்த்துக்கிறோம். இந்த வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனிஷாக வதங்கணும். உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி ப்ரௌனிஷாக வதங்கின பிறகு நம்ம இஞ்சி பூண்டு விழுது வந்து நம்ம சேர்த்துக்கணும். நம்ம சேர்த்த 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாசனை போக வதங்கின பிறகு 1 தக்காளி வந்து நம்ம சேர்த்துக்கணும். அதையும் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து நம்ம வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூளும் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கணும். ஒரு 4 பச்சை மிளகாய் போல் சேர்த்துக்கலாம் கீறி வச்சு. அப்புறம் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூளும் 3/4 ஸ்பூன் போல் தனியாத்தூளும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து வந்து 1 டேபிள் ஸ்பூன் போல் நல்ல கட்டியான தயிர் வந்து சேர்த்துக்கணும். அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து 1 கைப்பிடி அளவு புதினா, அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 1.5 டம்ளர் போல் நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கணும். எந்த டம்ளரில் நம்ம அரிசி அளந்தோமோ அதே டம்ளரில் 1க்கு 1.5 பங்கு அப்படின்னு அரிசி நம்ம வந்து அளந்துட்டு நல்லா வடித்து வச்ச பிரியாணி அரிசியை அதில் சேர்த்துக்கணும். தண்ணியோடு சேர்க்கக்கூடாது. சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. கடைசியாக ஒரு 1/2 மூடி எலுமிச்சம்பழத்தை அதில் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு மல்லித்தழையும் புதினா தழையும் கூட நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் குக்கரை மூடிடுங்க. நம்ம மூடும்போது நம்ம வந்து வெயிட் வைக்கக்கூடாது, ஹை ஃப்ளேமில் இருக்கணும். நல்லா பிரிஸ்கான ஸ்டீம் வந்த பிறகு நீங்கள் வந்து வெயிட் போடுங்க. வெயிட் போட்டுட்டு அதை ஸ்லோவில் ஒரு 10 நிமிஷம் போல் வைங்க. அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க 10 நிமிஷம் கழித்து. நல்லா குக்கர் வெயிட்டெல்லாம் அந்த சவுண்டெல்லாம் அடங்கின பிறகு நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடியெலாம் ஒட்டாமல் நல்லா ஒன்றோட ஒன்று அரிசி ஒட்டாமல் நல்லா பொலன்னு வந்து பிரியாணி சூப்பராக தயாராகிடும். ஸோ இது வந்து ஒரு ஈஸியான மெத்தடு. இந்த குக்கர் வந்து நம்ம மூடி திறக்கிறது, இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த பிரியாணியும் நல்லா சூப்பராக வரும். ஸோ நம்மளோட பிளெயின் பிரியாணி இல்லைன்னா குஸ்கா வந்து செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நல்லா பிரியாணி மாதிரியே சூப்பராக இருக்கும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.